IVM. It's story time. ஒரு நாட்டு ராஜா அந்த நாட்டு இளைஞர்களுக்கு என்ன போட்டி வச்சாரு, அதுல யாரு ஜெயிச்சாங்கன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. முல்லைத்தீவுன்னு ஒரு தீவு இருந்துச்சு. அந்த தீவோட ராஜா பேரு ராஜவர்மன். அவரு நீதி நேர்மை தவறாம அந்த தீவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ராஜவர்மன் எப்பவும் உண்மையை மட்டும்தான் பேசுவாரு. உண்மையை பேசுறவங்கள மட்டும்தான் அவருக்கும் பிடிக்கும். அவரோட அமைச்சரவையிலையும் அதே மாதிரி ஆட்களைத்தான் அவரு பதவியில வச்சிருந்தாரு. தன்னோட நாட்டு மக்கள் எல்லாருமே தன்னை போல உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கணும் அப்படின்னு ராஜவர்மன் ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா அவரோட மனசுல கொஞ்ச நாளா ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. அவருக்கு அப்புறமா அந்த தீவை ஆட்சி செய்யறதுக்கு அவருக்கு ஒரு வாரிசு இல்ல. 2 வருஷம் முன்னாடிதான் ராஜசிம்மனோட மனைவியான அந்த நாட்டு ராணி இறந்து போயிருந்தாங்க. தனக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிட்டு இந்த தீவை வழி நடத்த போறவரு கண்டிப்பா உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிறவராத்தான் இருக்கணும் அப்படின்னு ராஜவர்மன் ரொம்ப ஆசைப்பட்டாரு. இப்பவே அந்த தீவுல அடுத்த ராஜா யாரு அப்படிங்கிற மாதிரியான வதந்திகள் அங்கங்க கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நாட்டு அமைச்சர்கள் எல்லாரும் அவர்கிட்ட அப்படி ஒரு வதந்தி கிளம்புறது நம்ம தீவுக்கு நல்லதில்ல, பக்கத்துல இருக்கிற நாகத்தீவு எப்பவுமே நம்ம தீவை ஒரு எதிரியாத்தான் பாக்குது, ஆனா நம்ம படைபலத்தை பார்த்து பயந்துகிட்டு தான் இது வரைக்கும் நம்ம மேல போர் தொடுக்காம இருக்காங்க. ஒருவேளை அடுத்த ராஜா யாரு அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அந்த அரசியல் குழப்பத்தை பயன்படுத்தி நம்ம நாட்டு மேல போர் தொடுக்கவும் தயங்க மாட்டாங்க அப்படின்னு ராஜவர்மன் கிட்ட எடுத்து சொல்லி பார்த்தாங்க. ராஜவர்மன் அவங்க கிட்ட, என்னோட உடல்நிலை இப்ப நல்லா தானே இருக்கு, அடுத்த ஆட்சி பொறுப்புக்கு யார் வரப்போறாங்கங்கிறத முடிவு பண்றதுக்கு இப்ப என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா அவரோட மனசுல தனக்கு அப்புறம் இந்த தீவோட ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறவரை உடனடியா தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு அப்பப்ப தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த தீவுல ராஜவர்மனோட தங்கை கணவர் நாகநாதன் தான் அடுத்த ராஜாவா வரப்போறாரு அப்படின்னு புதுசா ஒரு வதந்தி கிளம்பிச்சு. நாகநாதன் அவ்வளவு நல்லவர் இல்ல, பொய்யும் திருட்டும் அவருக்கு கைவந்த கலை. அதனால இந்த வதந்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும் அப்படின்னு ராஜவர்மன் முடிவு பண்ணாரு. தீவுக்கான அடுத்த அரசரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்வு அப்படின்னு சொல்லாம அந்த தீவு இளைஞர்களுக்கு ஒரு தேர்வு வச்சு அதுல உண்மையும் நேர்மையும் வீரமும் இருக்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. முதல்ல தீவுக்கான இராணுவத்தை கட்டமைக்கிற மாதிரி நாட்டோட தளபதி பதவிக்கு இணையா ஒரு பதவியை உருவாக்கி அந்த பதவிக்கான போட்டித் தேர்வுகளை நடத்த ஆரம்பிச்சாரு. அது வீரத்தை வெளிப்படுத்துற மாதிரியான தேர்வா இருந்துச்சு. அந்த தீவுல இருக்கிற பல இளைஞர்கள் அந்த போட்டியில கலந்துகிட்டாங்க. பல கட்டமா நடந்த இந்த போட்டிகள்ல 10 இளைஞர்கள் கடைசி போட்டி வரைக்கும் தகுதியானாங்க. அந்த தீவோட தளபதிக்கு மட்டும் ஒரே குழப்பமா இருந்துச்சு. தனக்கு இணையா எதுக்கு இன்னொரு பதவிய ராஜா உருவாக்க பாக்குறாரு, ஒருவேளை தன்னோட பதவிக்கு ஏதாவது ஆபத்து வருதோ அப்படின்னு அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு. 10 இளைஞர்கள் இறுதி போட்டிக்கு தயாரா இருந்தப்போ இறுதி போட்டி நடக்கிறது காலதாமதமாகிட்டே போச்சு. அப்ப திடீர்னு ஒரு நாள் ராஜா சொன்னாரு, நம்ம தீவோட நிதிநிலை நிர்வாகத்தை திறமையா ஏற்று நடத்துற மாதிரியான ஒரு பதவியை புதுசா உருவாக்கி இருக்கோம். அந்த பதவிக்கும் நம்ம நாட்டுல இருக்கிற தகுதியான இளைஞர்கள்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருந்தோம். ஆனா பலகட்ட தேர்வுகளை வைக்கிறது இளைஞர்களுக்கு ரொம்ப சோர்வை கொடுக்குது. அதனால இந்த பதவிக்கு தேர்வு எதுவும் வைக்காம ஏற்கனவே தளபதி பதவிக்கான இறுதி தேர்வு வரைக்கும் வந்திருக்கிற 10 பேர்ல யாராவது ஒருத்தரை இந்த பதவிக்கு நியமிச்சிடலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். இந்த புது பதவிக்கான போட்டித் தேர்வு அவங்க 10 பேருக்கு மட்டும் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு.
தேர்வுக்காக அரண்மனைக்கு வந்த 10 பேருகிட்டையும் ராஜா ஒரு விதைய கொடுத்தாரு. இது நாகவள்ளிங்கிற செடியோட விதை. நம்ம தீவுல இருக்கிற மண்ணுக்கு நாகவள்ளி செடி நம்ம தீவுல வளரவே வளராது அப்படின்னு விவசாயிகளும் தோட்டக்கலை நிபுணர்களும் சொல்லி இருக்காங்க. நமக்கு பக்கத்துல இருக்கிற நாகத்தீவு இந்த செடிகளை அதிக அளவுல வளர்த்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுனால அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குது. அதனால அவங்க தீவு பொருளாதாரமும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க 10 பேர்ல யாராவது ஒருத்தரால இந்த விதைய நம்ம தீவு மண்ணுல செழிப்பா வளர வைக்க முடிஞ்சா அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சதா நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க 10 பேருக்கும் ஆளுக்கு ஒரு நாகவள்ளி செடியோட விதைய கொடுத்தாரு. 60 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 பேரும் அவங்க வளர்த்த செடியை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்க நாகவள்ளி செடியோட விதைய வாங்கிக்கிட்டு போனதும் ஒற்றர் படை தலைவனை வர சொல்லி 10 வீரர்களை விட்டு இந்த 10 பேரையும் அடுத்த 60 நாளைக்கு உளவு பார்க்க சொன்னாரு. தளபதிக்கான தகுதி தேர்வுல ஜெயிச்ச 10 பேர்ல சாந்தன்னு ஒரு இளைஞன் இருந்தான். ராஜா அவனுக்கும் ஒரு நாகவள்ளி செடியோட விதைய கொடுத்திருந்தாரு. மத்த எல்லா இளைஞர்கள் மாதிரியே அவனும் அந்த நாகவள்ளி செடியோட விதைய ஒரு பூத்தொட்டியில விதைச்சு அதுக்கு எருவும் உரமும் போட்டுக்கிட்டு இருந்தான். 10 நாள் ஆன அப்புறமும் சாந்தனோட பூத்தொட்டிலேந்து செடி வளரவே இல்லை. அவன் தன்னோட வீட்டிலேந்து கிளம்பி மத்த 9 பேருக்கு கொடுத்த நாகவள்ளி விதைகளும் எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு அப்படின்னு பாக்கறதுக்கு அவங்களோட வீட்டுக்கு போய் பார்த்தான். அந்த 9 பேரோட பூத்தொட்டிலையும் செடி லேசா முளை விட்டுருந்துச்சு. ரொம்ப ஏமாற்றத்தோட வீட்டுக்கு வந்த சாந்தன் தன்னோட பூத்தொட்டியில இருக்கிற விதை முளைக்கிறதுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்த்தான். ஆனா அடுத்த 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவனோட பூத்தொட்டியில இருக்கிற விதை முளைக்கவே இல்லை. ஒருவேளை முளைக்காத ஒரு விதைய ராஜா தனக்கு கொடுத்துட்டாரோ அப்படின்னு சாந்தனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே நம்ம ராஜா மேல போய் இப்படி நாம சந்தேகப்பட்டுட்டோமே, எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி தானே நமக்கும் நாகவள்ளி விதைய கொடுத்தாரு. அவங்க எல்லாரோட அதிர்ஷ்டம் அந்த செடி நல்லா வளருது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அதனால ராஜா என்கிட்ட கொடுத்த நாகவள்ளி விதை வளரவே இல்ல அப்படின்னு நினைச்சான். ராஜா கொடுத்த 60 நாளைக்குள்ள இந்த செடி ஒருவேளை வளரலன்னா வெறும் பூத்தொட்டியை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போவோம். செடியை ஒழுங்கா வளர்க்காததுக்காக ராஜா என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டான். 60வது நாள் எல்லாரும் அவங்களோட பூந்தொட்டியை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தாங்க. 9 பேரோட பூச்செடிகளும் ரொம்ப நல்லா வளர்ந்துருந்துச்சு. சாந்தன் மட்டும் காலி தொட்டியை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான். ராஜா ஒற்றர் படை தலைவனையும் அவனோட 10 வீரர்களையும் வர சொன்னாரு. இந்த 9 பேரையும் உளவு பார்த்த வீரர்கள் ஒரே மாதிரியான தகவல்களை சொன்னாங்க. ராஜா கொடுத்த நாகவள்ளி விதைய இவங்க எல்லாரும் பூத்தொட்டில வச்சு வளர்க்கறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா முதல் 3 நாள்ல அது முளைக்கவே இல்ல. இவங்க எல்லாருக்குமே இந்த தீவோட மண்ணு மேலதான் சந்தேகம் வந்துச்சு. அதனால எல்லாரும் ரகசியமா நாகத்தீவுக்கு போய் நாகத்தீவுலேருந்து மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து ராஜா கொடுத்த விதைய அந்த மண்ணுல வச்சு வளர்க்கறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அடுத்த 2-3 நாள்ல அதுலயும் செடி முளைக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் ராஜா கொடுத்த விதைய தூர எரிஞ்சிட்டு வேற ஒரு புது நாகவள்ளி செடியோட விதைய வாங்கி அதை நட்டு வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 9 பேரோட பூத்தொட்டில இருந்த மண்ணை எடுத்து பரிசோதிச்சு பார்த்ததுல அது நாகத்தீவோட மண்ணுங்கிறது உறுதியா தெரிஞ்சிருச்சு. உண்மை தெரிஞ்சிட்டதுனால அந்த 9 வீரர்களும் தலைய குனிஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. சாந்தனோட வீட்டை உளவு பார்த்த வீரன் முன்னாடி வந்து சொல்ல ஆரம்பிச்சான். ராஜா கொடுத்த விதைய நம்ம நாட்டோட தீவு மண்ணுல இவரு நட்டு பராமரிச்சுக்கிட்டு வந்தாரு. 10 நாள் ஆனதுக்கு அப்புறமும் செடி முளை விடலையே அப்படிங்கிற கவலையில இவரு மத்தவங்களோட வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட கொடுத்த விதை முளைச்சிருச்சா அப்படின்னு பார்த்தாரு. அவங்க விதையெல்லாம் முளைச்சு தன்னோட விதை மட்டும் முளைக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த விதைய முளைக்க வைக்கிறதுக்கு தன்னால ஆன எல்லா முயற்சிகளையும் அவரு செஞ்சு பார்த்தாரு. அப்பவும் அது முளைக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் தன்னோட காலி தொட்டியவே எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னான். இப்ப ராஜா சொன்னாரு, இந்த பதவி நம்ம நாட்டோட நிதிநிலைய சரிப்படுத்துற பதவி இல்ல, நம்ம நாட்டுக்கான அடுத்த அரசருக்கான பதவி.
நம்ம தீவுக்கு அடுத்த அரசரா வரப்போறவரு என்ன மாதிரியே நேர்மையாவும் உண்மையை மட்டுமே பேசுறவராவும் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதனாலதான் இந்த விதைகளை இவங்க எல்லார்கிட்டையும் கொடுக்கும்போது இது நம்ம தீவுல வளரவே வளராது, நாகத்தீவுல மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம இந்த விதைகளை நான் ஏற்கனவே நல்லா வேக வச்சு நிழல்ல உலர்த்திட்டதுனால இந்த விதைகள் கண்டிப்பா முளைக்காதுங்கிறதும் எனக்கு தெரியும். எங்கிட்டேந்து விதைகளை வாங்கிக்கிட்டு போன 10 பேரும் அந்த விதைகளை எப்படி விதைச்சு பராமரிக்கிறாங்கன்னு பாக்கறதுக்கு நான் அவங்களுக்கு தெரியாம உளவுத்துறை வீரர்களை வச்சு கண்காணிச்சேன். இந்த நாட்டுக்கு அடுத்த ராஜாவா வரப்போறவரு வீரத்திலையும் சிறந்து இருக்கணும், அதே சமயத்துல நேர்மையாவும் இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் முதல்ல இணை தளபதி அப்படின்னு ஒரு பதவியை உருவாக்கி அந்த பதவிக்காக வீரத்தை வெளிப்படுத்துற மாதிரியான தகுதி தேர்வுகளை வச்சு நல்ல வீரர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்கள உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிற ஒருத்தரை ராஜாவா தேர்ந்தெடுக்கலான்னு முடிவு பண்ணேன். நான் வச்ச இந்த தகுதி தேர்வுகள் எல்லாத்துலயும் தேர்ச்சி அடைஞ்ச சாந்தன் தான் நம்ம நாட்டுக்கான அடுத்த ராஜா. இன்னைக்கே அவர் இந்த நாட்டுக்கான இளவரசனா பதவி ஏத்துக்குவாரு அப்படின்னு சொன்னாரு. உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைச்ச பரிசு இது அப்படிங்கறது அங்க இருந்த எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு. எல்லாருமே முழு மனசோட சாந்தனா அந்த நாட்டுக்கு இளவரசனா ஏத்துக்கிட்டாங்க. ராஜா வச்ச தேர்வுல தேர்ச்சி அடையாதவங்க ரொம்ப ஏமாற்றத்தோட அங்கேருந்து கிளம்பி போனாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்ல IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.